பென் 10ல ஃபியூஷன் அப்படின்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா 2 ஏலியன்ஸோட பவர்ஸ் கம்பைன் ஆகிறது. பென் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது பாத்தீங்கன்னா 2 ஏலியன்ஸோட டிஎன்ஏ ஒன்னா கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறக்கூடியது. இதே மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா டிராகன் பால் ஜிலயும் இருக்கு. டிராகன் பால்ல தான் முதல்ல ஃபியூஷன் கொண்டு வந்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் டிராகன் பால் ஜிக்கு அப்புறம் தான் இந்த ஃபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டிராகன் பால் ஜிக்கும் பென் 10க்கும் பாத்தீங்கன்னா ஃபியூஷன்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. பென் 10 எடுத்துக்கிட்டோம்னா 2 ஏலியன்ஸோட டிஎன்ஏ பாதியா கம்பைன் ஆகி ஒரு ஹைபிரிட் ஃபார்ம் எடுக்கிறதா ஃபியூஷன். இது ஃபர்ஸ்ட் பென் 10 கிளாசிக்ல தான் காமிச்சாங்க. பென் தேவையில்லாம ஆம்னிட்ரிக்ஸோட விளையாண்டு இருக்கும்போது அதோட ஃபேஸ் பிளேட்டை உடைச்சிருவான். அதுக்கப்புறம் பென் மாறுறது எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஃபியூஷன் ஏலியன்ஸா தான் இருக்கும். இது கிளாசிக்ல ஒரு மேல் ஃபங்க்ஷன் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதே ஆம்னிவர்ஸ்ல ஒரு பென் 10,000 பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் பவராவே இருக்கும். அவர் 2 ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபியூஸ் பண்ணுவாரு. இப்போ அதுவே டிராகன் பால் எடுத்துக்கிட்டோம்னா பென் 10ல இருந்து ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட்னு சொல்லலாம். ஏன்னா பென் 10 பொறுத்த வரைக்கும் 2 ஏலியன்ஸோட பாதி பவர் மட்டும் தான் அந்த ஒரு ஏலியன் கிடைக்குமே தவிர அந்த 2 ஏலியன்ஸோட ஃபுல் பவரையும் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் என்னோட பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். பட் டிராகன் பால் ஜி பொறுத்த வரைக்கும் இப்போ 2 பேர் ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா அவங்களோட பவர்ஸ் மல்டிப்ளை ஆகும். இப்போ கோகோட பவர் லெவல் 10, வெஜிடாவோட பவர் லெவல் 10 வச்சிட்டோம்னா அவங்க ஃபியூஸ் ஆகும்போது அவங்க பவர் லெவல் 100 இருக்கும். டிராகன் பால்ல ஃபியூஸ் ஆகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு போட்டாராஸ், இன்னொன்னு வந்து ஃபியூஷன் டான்ஸ். ஃபியூஷன் டான்ஸை பொறுத்த வரைக்கும் சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஃபியூஸ் ஆக போற 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே பவர் லெவல்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதோட டைம் லிமிட் பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் மட்டும் தான். ஃபியூஷன் டான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபார்ம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சிங்க்ரனைஸ்டா இருக்கணும். இல்லைன்னா அது ரொம்பவே மோசமாகிடும். அதுவே போட்டாராஸ் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சில லிமிடேஷன்ஸ் இருக்காது. பட் வேற சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. போட்டாராஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த விதமான டான்ஸ் ஆட தேவையில்ல. அந்த 2 இயரிங்ஸ் உங்க காதுல மாட்டிக்கிட்டாலே போதும், தானா ஃபியூஸ் ஆயிடுவாங்க. போட்டாரஸ் பாத்தீங்கன்னா காட்ஸ் அதுக்கப்புறம் மார்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். சுப்ரீம் காயும் கிபிட்டோ யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க பெர்மனண்டா ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க திரும்பி அன்ஃபியூஸ் ஆனதுக்கு 2 விதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பட் நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதே கோகோ அப்புறம் வெஜிடா போல மார்டல்ஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் இது 1 மணி நேரம் மட்டும் தான் தாக்கு பிடிக்கும். இந்த 2 சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஷன்ஸ் 2 விதமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அவங்களோட சொந்த ஸ்டைல்ல. இந்த 2 சீரீஸ்லயுமே உங்களோட ஃபேவரட் ஃபியூஸ் ஆன கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.